ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ எல்லாருமே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட்டு. ஸோ இதான் டே 1. நாங்கள் இப்போது கிளம்ப போகிறோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. இவங்க பாய்ஸ்லாம் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் கோட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டே. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. ஸோ இதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு. இதுலேருந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுற்றி மலை, நடுவில் இந்த ரெசார்ட் ரொம்ப அழகான ஒரு கிளைமேட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து எல்லாருமே ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன பாயிண்ட் வந்து பீகோ பார்க் தான். ஸோ இது வந்து எங்கள் ரெசார்ட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ இங்கே மார்னிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஆனால் நம்ம சென்னை கிளைமேட் மாதிரி தான் எங்களுக்கும் ஹாட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ இங்கே வந்து சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த 120 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் டிக்கெட் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து 200 ப்ளஸ் அடல்ட்ஸ்க்குலாம் 300 அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஈட்டபிள்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, ரொம்ப நம்ம பக்கத்தில் போகக்கூடாது, சில அந்த ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ப்ளஸ் அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலான நம்ம பே பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வந்து இந்த பப்பீஸோடு நம்ம உள்ளே போய் விளையாடலாம். இது வந்து என்ட்ரி டிக்கெட்டில் இந்த ஃபீஸஸ் வராது. நம்ம தனியாக ஒரு ஆக்டிவிட்டிக்குமே நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, நாங்களுமே எடுத்துக்கிட்டோம். இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அதை பார்க்கவே ரொம்ப காமாக இருந்துச்சு. வாட்டர் ஃபால் ஃபவுண்டைன் மாதிரி அது அப்படியே அழகாக போயிட்டே இருந்துச்சு தண்ணி. அடுத்து ஃபுல்லாக இவங்க இந்த சின்ன பசங்க எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கோழி வகையிலே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற மாதிரியான விஷயங்களே அந்த வைக்கல. ஸோ எல்லாமே ரொம்ப எக்ஸாட்டிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பீஷீஸ் மட்டும் தான் இதில் வச்சுருந்தாங்க. அம்பு எப்படி இருக்கு? இங்கே வா. இந்த பார்க்கோட சென்டரில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதை சுற்றி ஃபுல்லாக வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கோல்டன் ஃபிஷ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது கூட நம்ம ஆனால் பே பண்ணி தான் போகணும். அந்த உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், விளையாடணும், நம்ம பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஃப்ரீயாக அந்த என்ட்ரி சார்ஜஸ்லேயே அது வரல. ஸோ நிறையா இருந்துச்சு. நான் வந்து இவனை ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த ஆஸ்ட்ரிச் கிட்ட போகாதடா, அது ரொம்ப பெருசாக ரொம்ப வெளியே ரொம்ப வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த கீரை மாதிரி சில செடி மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை ஃபீட் பண்ணலான்னு. எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, ரொம்ப சின்ன ஒரு இதை போய் அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அது கடிக்கலை, ஆனால் ரொம்ப அது கிட்ட வந்து அவனை பிடிச்சிருச்சு. ரொம்ப அவன் பயந்துட்டான். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அவனை அப்புறம் நாங்கள் ரொம்ப சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயே ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் எதுவுமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் பயந்ததுனால. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தடுத்து இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது அதுக்கப்புறம் பெரியவங்களே வந்து நான் வாட்ச் பண்ணும்போது மற்றவங்களையுமே அது ரொம்ப அக்ரெசிவாக தான் இந்த இதுக்கிட்ட ஃபீட் பண்ணும்போது ரொம்ப பிடுங்குச்சு. ஸோ அதுக்கிட்ட போகிறதுக்கே பயந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆடு இருந்துச்சு, இந்த ஷீப் வந்து இதுக்கிட்ட வந்து கொடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவர் போய் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு ஃபீட் பண்ணும்போது அவருக்கு எதுவுமே இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்து கூட அவனுக்கு வந்து இது ஒரு ட்ராமா மாதிரி ஆகிடுச்சு. கோழின்னு சொல்லி அந்த கையை காட்டி அழுதுட்டுருப்பான். ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப ஃபோட்டோஸ்க்கு நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. இங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இந்த ஃபிஷ் டேங்க்கு, இந்த அப்புறம் அந்த ஆக்டோபஸ் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு. அங்கங்கே இந்த புஷ்ஷஸ் மாதிரி வளர்த்துருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டி நிறையா இருந்துச்சு. அந்த மாடு வந்து ரியலாகவே நம்ம வந்து பால் கறக்கிற மாதிரி பாட்டிலாக ஃபில் பண்ணுற அளவுக்குமே அதில் பால் வரும். ஸோ அடுத்து வந்து இவர் வந்து வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி போகணும் அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருந்தான். இது வந்து இதுக்கெலாம் 100 ருபீஸ் நினைக்கிறேன். சிலதுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருக்கும். இதுக்கெலாம் 100 ருபீஸ் தான். ஸோ இவன் வந்து மற்றவங்களும் போகிறத பார்த்துட்டு இவனுக்கு பெருசாக அதை ஆப்ரேட் பண்ண தெரியல. நான் வேணாம் தான் சொன்னேன். அப்புறம் ஃபுல்லாகவே எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவருக்கு வந்து அந்த மண்ணில் விளையாடுறது ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட என்ட்ரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பெரிய பேர்டு உட்காந்துருக்க மாதிரி. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அந்த வியூவே அந்த சுற்றி மலை தெரிஞ்சுது. ப்ளஸ் வந்து அந்த நிறைய சிட்டிங்கு, லைட்டிங்ஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய புஷ்ஷஸ் வளர்த்துருந்தாங்க. ஸோ ஒரு சூப்பரான பிளேஸு. இந்த இடத்துலையே நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் சூப்பராக எடுக்கலாம். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு இங்கேயுமே கொஞ்சம் வெளியேயுமே சில புறா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் மெயினான ஒரு பிளேஸு. இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கையெல்லாம் சானிடைஸ் பண்ணிட்டு தான் அலோவே பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வரதை நம்ம இங்கே ஷோ பண்ணிட்டு தான் நம்மளை விடுறாங்க.
ஸோ இங்கே ஒரு 4, 5 செக்ஷன் இருந்தது இந்த பேர்ட்ஸ்க்காகவே. சூப்பரா இருந்துச்சு. அந்த செட்டப் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கீழ அவங்களே வந்து அங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அந்த சீட்ஸ்லாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் குடுத்துருந்தாங்க. நம்ம கையில வாங்கிக்கலாம். நம்ம மேல வந்து உட்காருது. நம்மளும் ஃபீட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆனா நான் வந்து இத பண்ணல. எனக்கு எல்லாமே பயமா இருந்துச்சு. நான் எதுவுமே ஃபீட் பண்ணல. ஆனா ஆரவ் கூட பயப்படாம அவனே குடுத்துட்டு இருந்தான். அவன் எதுக்குமே பயப்படல. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் வெளிய வந்துட்டு, இதில வந்து அவரே நானே குடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி அழுது குடுத்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருந்தாலுமே அவன் ரொம்ப ஆர்வப்பட்டான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய ஒரு பேர்டு. இது இவர்கிட்ட வந்து எங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ஒரு ஒரு மாத்தி மாத்தி வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப ரேரா நம்ம பார்க்குற பேர்ட்ஸ்லாம் கூட அங்க இருந்துச்சு. ஸோ நான் ஒரு பேர்ட்க்கு ஃபீட் பண்ணலான்னு போனேன். டக்குனு அது பறந்து வந்துருச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன். நான் அதனாலேயே அது பக்கத்தில எதுவுமே போல. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃபிஷ்லாம் ஒரு செக்ஷன் மாரி லைனா அந்த ஃபிஷ் டேங்க்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது வந்து நம்ம காமனா பார்க்கலாம். ஆனா அந்த இடத்துல ரொம்ப அழகா குட்டி குட்டியா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அத முடிச்சுட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டே இங்கே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பீகோ பார்க் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு அழகான இடத்துல உட்காந்துருக்கோம். இப்போ பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே ரொம்பவே நம்மளுக்கு நடக்கிறதுக்கே டயர்ட் ஆகிடுது. எப்படி பாவிருக்கு? ஆமாம், டயர்ட் ஆகிடுதுங்க. இங்கே வந்து பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுதுங்க. சூப்பராக இருக்கு. ஆனால் நான் இதுவரையும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதுவரையும் இது பண்ணல. இங்கே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கோம். இங்கே கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே எனக்கு பின்னாடி அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிளேஸ் வந்து நைட் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும் போல். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த நியான் அந்த லைட்லாம் போட்டிருக்காங்க. இங்கே மேலக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இது நைட் வியூ வந்து செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இப்போ டேயில் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ரிலாக்ஸிங்காக இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே பேர்ட்ஸ்க்கான பிளேஸ் இந்த இடம். ஸோ இப்போ எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு மரண பீதியாக இருப்பார். ரொம்பவே பயந்துட்டு இருந்தார். அவர் நான் போகவே மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நான் தான் புஷ் பண்ணி அவரை போட சொன்னேன். அவருக்கு சரியான பயம். ஆனால் நான் போட்டுக்கல. எனக்கும் பயமாக இருக்கிறத தாண்டி ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு அதை பார்த்து. அதனாலேயே நான் போட்டுக்கல. ஸோ அதோட ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நாங்கள் மொத்தமாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ நான் இந்த வீடியோலேயே நான் சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க எடுத்ததெல்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கட்டாயமாக நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா கட்டாயமாக இந்த பிளேஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிட்ஸுக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். நம்ம பெரியவங்களுமே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்த பேர்ட்ஸோட நான் இங்கே வேறு எங்கேயும் இந்த அளவுக்கு நான் க்ளோஸாக பார்த்ததில்ல. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து வேனுக்கு நான் போயிட்டுருந்தேன். இந்த ரூட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதெல்லாம் வீடியோ மாதிரி எடுத்து போயிட்டுருந்தேன். நான் அடுத்த வீடியோஸில் நான் எங்களோட ரூம் ஸ்டே அதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.